இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 18வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாட வந்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசுடைய நாமத்தில் உங்களையும் எல்லா மக்களையும் வரவேற்று நான் பெருமகிழ்ச்சி அடைந்து ஆண்டவருடைய நாமத்திலே நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து செபிப்போம். இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. எனவே இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். இந்த தேசத்தில் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுடைய திரு இதயம் நம்முடைய குடும்பத்திற்கு அடைக்கலமாகவும் கற்பாவையாகவும் இருந்து வழி நடத்த ஒருவர் இன்னொருவருக்காக ஜெபிப்போம். தயவு செய்து அமரவும் இந்த கருத்துக்களுக்காக செபிப்போம். இன்றைய திருப்பலியை நன்றியுதல் பலியாக சேவியர் பிரபாகரன், நான்சி பத்மா, ராஜன், அமலா, கிஷோர், ரோஷினி, ஆண்டனி, ஆனு, ஜேசு, ஆனந்த், ராணி, ஜெயக்குமார், ரெனிசியா, ஸ்டீஃபன் நோயல், சித்ரா மேக்தலின், ஜீவேந்திரன், சாந்தலா, கருணாகரன், ஸ்னோஃபா, மௌரில், ரகான்சி, மேனுவல், மைக்கேல், எலிஷா பௌஸ்டீனா, ஜானி, ஷார்லின், ஜோதிஷா, ஜூட், ஜெசிகா, ஆரோக்கிய அரசு, கீதா, மார்டின், ரோசலின், விஜயன், ஆனி, ஷாரன், செரேனா, ஜோயல் சாவியோ, சகாயராஜ், சுஜாதா, பிருந்தன், கிறிஸ்டி, எவியன், சகாய ராபின், ஷர்மின், வினி, யூஜின் தாமஸ், ஷாலினி யூஜின், ஆல்பர்ட், சிந்தியா, ஜூலியன், சகி, விவின், ஜோபின், நம்பிராஜன், ஜோவிதா, வெனேசா, ஜூட், பூர்ணிமா, ஜாய், ஜோஃபில், ஆரோக்கிய செல்வம், தெரசா செல்வம், சைமன், மலர், முருகேசன், பிருந்தா, அஸ்மிதா, பிரகல்யா, லியோ, மெட்டில்டா, ரவிச்சந்திரன் 27 வருடங்களாக இந்த தேசத்தில் இருந்ததற்காகவும், ஆண்டனி ராஜ், ஜான்சி ராணி குடும்பத்திற்காகவும், மதிபாலன், மேரி ராஜேஸ்வரி குடும்பத்திற்காகவும், லூர்து விமல்ராஜ், லூர்து மேரி, லூர்து ராஜ், விக்டர் குடும்பத்திற்காகவும், சாலமன், மேரி குடும்பத்திற்காகவும் நன்றியதல் பலியாக ஒப்புக்கொடுக்கிறார்கள்.
மேலும் தனிநபர்களுக்காக அருட்சகோதரி ரோசி, அருட்சகோதரி ரோசரி, அருட்சகோதரி லொரேட்டா மற்றும் டிவைன் மர்சி நிறுவனம், அலெக்சாண்டர், ஆரோக்கியசாமி, ஜெவின், சீதா, ஜெனிஸ் உடல் சுகத்திற்காகவும், ஸ்டீஃபன் அமலா குடும்பத்திற்காகவும், சார்லின் விஜி குடும்பத்திற்காகவும், தினேஷ், ஆன்சி, ரித்தியா இவருடைய கருத்துக்களுக்காகவும், சேவியர், கிறிஸ்டல், பத்மா, நட்டாஷா இவருடைய தனி கருத்துக்களுக்காகவும் நாங்கள் திருப்பலியிலே ஒப்புக் கொடுக்கிறோம். மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக ரீதா, முத்து, ராஜேஷ், ராணி உடல் சுக வேண்டியும், ஜேசு, அபிலா, கெனி நற்படிப்பிற்காகவும், வயலட் ராஜேஷ் குடும்ப சமாதானம் வேண்டியும், ஜொனேட்டா அண்ட் ஜோனஸ் ஜோயல் நல்ல உடல் நலம் மற்றும் படிப்பில் ஞானம் வேண்டியும், நம்முடைய குடும்பங்களில் இறை அடைத்தல் பெருக வேண்டியும், பிரபா நற்சுகத்திற்காகவும், ஹெலன், ஸ்டீவன், டேனி சிறப்பு கருத்துக்களுக்காகவும், நல்ல உடல் சுகத்திற்காக ஜோசப், அமல்ராஜ், எட்டுக்கூரி அண்ட் பத்மா பாலாமி இவருடைய உடல் சுகத்திற்காக திருப்பள்ளியில் சிறப்பு கருத்துக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆன்ம இளைப்பாறுதல் வேண்டி இந்த குடும்பங்களில் மறித்த விசுவாசிகளுக்காக சேவியர் பிரபாகரன், நான்சி, பத்மா, ராஜன், அமலா, ஜெயக்குமார், வெனிசியா, ஸ்டீஃபன் நோயல், சித்ரா மேகுலின், ஜீவேந்திரன், சாந்தலா, கருணாகரன், ஸ்னோஃபாம், மௌரில், ரொகான்சி, மார்டின், ரோசலின், யூஜின் தாமஸ், ஷாலினி யூஜின், சாய்ராஜ், சுஜாதா, ஜூலியன், சஹீப், விஜயன், ஆனி, சைமன், மலர், லியோ, மெஜல்டா, திருத்துவதாஸ், சிறிய புஷ்பம், லூர்து மேரி, ஆரோக்கியசாமி, பிரான்சிஸ் சேவியர், அம்புரோஸ், லூசி, ஜார்னஸ், பிரான்சிஸ் அம்மாள், தர்மராஜ், மணிவேல், லீலா அம்மாள் மற்றும் ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். இந்த பெயர் கொண்ட விருந்த விசுவாசிகள் ஸ்டெல்லா ஆண்டனி, நான்சி, பத்மா, அருட்சகோதரி ஆஞ்சலின், ஜெயராஜ், கேஆர் சவரியப்பன், இனாசியப்பன், நம்பிக்கை மேரி, ஸ்டான்லி ஆரோக்கியராஜ், கேத்ரின் மேரி, ஆண்டனி சாமி, பீமலா, ஆண்டனி சாமி, செல்வப்பன், சந்தனம்மாள், யாரும் நினையாத ஆன்மாக்கள் மற்றும் ஆசலா குழந்தைகளுடைய ஆன்மாக்கள், பியூலா நான்சி, விஷாந்த் ராஜ், ஜெரோம், ஆல்பர்ட், ஜேசு அலங்காரம், ஜே.கே. ராஜமாணிக்கம், பி.டி. பாலசாமி, லூர்து மேரி, எட்டுக்கூரி, டோனி இவருடைய இருந்த விசுவாசிகளுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். தயவு செய்து எழுந்து நிற்போம். இந்த கருத்துக்களை ஆண்டவருடைய பாதத்திலே வைப்போம். இது சிறப்பு திருப்பலியை சிறப்பு கொண்டு கொண்டிருக்கிற இந்த அன்பிய மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். கூடியிருக்கிற இறை சமூகம் நம்முடைய கடவுளுடைய ஆசியினாலும் நம் அன்னை மாமரியுடைய பரிந்துரையினாலும் ஆசி பெற நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைத்தையும் படைத்தியக்கும் பரம்பொருளாம் இறைவனின் வழியில் கலந்த அருளாசி பெற்று செல்ல வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித தெய்வ சகாயம் அன்பின் சார்பாக அன்புடனே வாழ்த்தி வரவேற்கிறோம். மனிதனின் வாழ்க்கையில் நிலையற்ற தன்மையையும்
கடவுளை நோக்கி திரும்ப வேண்டியதன் அவசியத்தையும் இன்றைய முதல் வாசகம் உணர்த்துகிறது. தேவையற்ற பணம், அதிகாரம் இவற்றை தேடாமல் நிலையான வாழ்வு தரும் கடவுளை நாடி அடைய வேண்டும். நாம் நம் பழைய இயல்புகளை களைந்து புதிய இயல்புகளை அணிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்தும் செய்தி பகிர்வாகும். நாம் உழைக்க வேண்டும், நம் தேவைக்கு தக்கபடி உழைக்க வேண்டும். நமக்கு தேவைக்கு அதிகமானதை அடுத்திருப்பவரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். தேவைக்கு அதிகமான பேராசை கொண்ட களஞ்சியத்தில் அதிகமாக சேகரித்து வைப்பதை விட அதை இல்லாதவரோடு பகிர்ந்து அவர்களின் துன்பத்தில் பங்கேற்று கடவுளின் அரியணையில் நிலையான வாழ்வை பெற்றுக் கொள்வது சிறந்தது. எனவே நாமும் பகிர்ந்து வாழும் நல்மனம் வேண்டி இன்றைய திருப்பலியில் வேண்டுவோம், இறையாசி பெறுவோம். திருப்பலியை தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை எண்ணி பார்த்து இரக்கம் கொண்ட கடவுளிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Cristo, vem,
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீரே படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை நீரே பாதுகாத்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். அவரது உழைப்பும் வீணே. இது பெரிய அநீதி. உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாள் எல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனதிற்கு அமைதி இல்லை. எல்லாம் வீணே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரை மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. வெள்ளம் என மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் கழித்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பல்லவி. எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை, ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் கைகூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் ஈனருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றிகளும். பல்லவி. மேலுலகு சார்ந்தவை பற்றி எண்ணுங்கள். திருத்தூதர் பவுல் குலசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வளவு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுள் வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு
தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகம் அற்றவர் என்றும் சீத்தியர் என்றும், அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடில்லை. கிறிஸ்துவே அவர் அனைவருள்ளும் அனைத்துமாய் இருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடன்படாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீர் சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. இது கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமாடா. யாரோ பாடுறாங்க, வெரி குட், நல்லது. இந்த பாட்டு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த காலத்தில் இருக்கிறதுனால எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தெரியுமா? போய் நீங்கள் கூகுளில் தேடுங்க, தயவுசெய்து தேடுங்க. நம்ம பாரம்பரியம், பழைய காலத்து பாட்டெல்லாம் நம்ம கேட்கணும். அவ்வளவு இனிமையான சிந்தனைகள். நம்முடைய தமிழ் ஒரு இழிவானது எது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திய சினிமா பாடல்கள், நல்ல பாடல்கள்லாம் உண்டு. டங்கு 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 முக்காப்புலா முக்காப்புலான்னு வரனா எல்லாம் டக்காப்புலா தான் போகும். இந்த மாதிரி சிந்தனையை எழுப்புகிற, தூண்டுகிற சிலப்பதிகாரம், நல்ல நல்ல நூல்கள்லாம் எவ்வளவோ இருக்கு.
இந்த காலத்தில் இருக்கிற எவ்வளோ எல்லாமே முக்கால் சைஸில் இருக்கிற ஃபோனை போட்டு நோண்டி 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 3 மாதத்துல எல்லாம் பட்டு போயிடுது. இப்போ எல்லாம் டச் ஸ்க்ரீன் வேறு, இதெல்லாம் போயிடுது. ஆனால் இந்த மாதிரி பாடல்கள் கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும். தயவுசெய்து கேளுங்க. மற்றவங்க சொல்லுவாங்க சினிமா பாட்டு, நல்ல பாடல்கள் நம்முடைய தமிழில் இருக்குது. அதனால் தயவுசெய்து இதை பாருங்க. சரியா சரியா? சாமியார் ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு, ஆமாம், கெட்டதை செய்ய சொல்லி. அதனால தயவுசெய்து இந்த பாடலில் கேளு. ரைட். இன்றைக்கு நம்முடைய இந்த ஒரு பாடலோட நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சிந்தனை என்ன அப்படின்னா, நம்முடைய களஞ்சியம் எப்படி இருக்கிறது, நம்முடைய ஒவ்வொருவருடைய களஞ்சியம் எப்படி இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்கு தான் முதல் வாசகம், 2ஆம் வாசகம், 3ஆம் வாசகம். அழகான வாசகங்கள். வீணிலும் வீண் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கடைசியில கடவுள் இயேசு நமக்கு சொல்ற, செல்வம் கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. என்ன சோம்பேறித்தன வாழ்க்கை. நல்லா மல்லாக்கப்படுத்துட்டு என் களஞ்சியம் ஃபுல்லாக இருக்குது, இன்னும் இடிச்சு பெருசாக கட்டணும், இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்படி அல்ல. இயேசு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய களஞ்சியங்களை நல்ல எண்ணங்களால் நிரப்புங்கள். நல்ல எண்ணத்தை கொடுப்பவர் தூய ஆவியானவர். நல்ல எண்ணங்களை கொடுப்பவர், சீர்படுத்தி உயர்த்தி வைப்பவர் தூய ஆவியானவர். ஆக தூய ஆவியானவருடைய கனிகளை உங்களுடைய களஞ்சியத்தில் நிரப்ப வேண்டும். அதான் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6:7 பார்க்கிறோம். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மன நிறைவு கொள்வோம். சரிங்களா? இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய உணவு, உடை, இது 2லே மன நிறைவு கொள்ள கடவுள் நம்மை அழைக்கிறார். மீண்டு எல்லாவற்றிலும் நிலையற்றவை, இது எல்லாம் மறைந்து போகும். மாயை, மாயை, நாம் சேர்த்து வைக்கிற செல்வ மாயை, நாம் சேர்த்து வைக்கிற வீணிலும் வீணான உணவுப் பொருட்கள் மாயை எல்லாமே. இப்போ நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் வந்துடுச்சு இல்லைங்களா, சேர்த்து வைப்போம். பாவம், ஏழை ஹஸ்பண்ட் தான் பாவம். தோசை, நேற்றுனா தோசை, இன்னைக்கு என்ன இட்லி, நாளைக்கு என்ன அந்த எங்கே இருக்குது, அதான் ஃப்ரிட்ஜு தான் கொடுக்குது. கடவுளே சொல்கிறாரு, நானே வாடகை உணவு. நமக்கு பூரா கணவன்மார்கள் பூரா என்னது, ஃப்ரிட்ஜே வாடகை உணவு மாதிரி ஆகிப்போச்சு. இல்லை, அவர் சொல்கிறது என்ன, மன நிறைவை கொடுப்பது தூய ஆவியானவர். நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புனவர் தூய ஆவியானவர். எனவே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். எசையா புத்தகத்தில் 40வது அதிகாரம் 7-8வது வசனங்களில் நாம் இப்படி பார்க்கிறோம். ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர். புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆக நம்முடைய களஞ்சியத்தை இறை வார்த்தையால் நாம் நிரப்ப வேண்டும். இறை வார்த்தை சொல்லிக் கொடுப்பதை நாம் செய்ய வேண்டும். இறை வார்த்தை சொல்லிக் கொடுப்பது ஒரு பக்கம். நாம் களஞ்சியம் நிறைந்த பிறகு அது சொல்லிக் கொடுப்பது என்னால் அடுத்தவர் மீது மனம் இறங்கு, இருப்பதை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற போது அல்லது தர்மம் செய்கிற போது உனக்குள்ளே பிறக்கிற ஒரு நித்திய பேரானந்தம் அது எந்த ஒரு பொருளாலும் கொடுக்க முடியாது. நீ பகிர்ந்து பார், கொடுத்து பார், அடுத்தவர் மீது மனமிறங்கி பார், அது பகிர்ந்து செய். அதை செய்கிற போது உனக்குள்ளே பேரானந்தம் பிறக்கிறது. எனவேதான் கொலோசியர் எழுதப்பட்ட 2வது வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், நீங்கள் மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் இருப்பீர்கள். ஆக இயேசு
சொல்லுகிற செயல்களிலே நாம் ஈடுபடுகிற போது அவரோடு அவருடைய மாட்சியிலே நாம் பங்கு பெறுவோம். நீ எதை செய்தாலும் உன்னுடைய இறுதி முடிவை நினைத்து செயல்படுகிற போது உனக்குள்ளே மாற்றம் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நாம் இதே நற்செய்தியில் என்று வாசகம், மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவனுக்கு வாழ்வு வந்து விடாது. பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய களஞ்சியத்தை நிரப்பினால் அங்கு வாழ்வு உண்டு. எனவேதான் யோவான் நற்செய்தி 6:27 இப்படி பார்க்கிறோம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காக நீங்கள் உழையுங்கள். அது என்னது? அழியாத உணவு இறை வார்த்தையே. நீங்கள் கடவுளோடு பேசுகிற அல்லது ஆலயத்துக்கு சென்று அந்த திவ்ய நற்கருணை பிரசனத்தில் 5 நிமிடம் 10 நிமிடம் அமர்கிற போது அதுதான், அந்த பிணைப்பு தான் நம்முடைய வாழ்க்கையை எளிதாக்கும். எனவே மிகுதியான உடம்பை நமக்கு ஒன்றும் எப்பொழுதும் மகிழ்ச்சியை தராது. எனவே நிலையான வாழ்வு தரக்கூடிய அந்த உணவாகிய இயேசுவையே தேடுவோம். இறுதியிலே நமக்கு சொல்வது லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் வருகிற சக்கேயு. கொடுக்கப்பட்ட திறமைகள் எத்தனையோ இருக்கிறது, எவ்வளவோ இருக்கிறது. அழகான உள்ளம், பக்குவப்பட்ட மனநிலை, மனமிறங்கக்கூடிய சூழ்நிலைகள். ஆனால் போட்டியும் பொறாமையும் அகங்காரம் ஆணவம் சாத்தான் சார்ந்த அல்லது இருள் சார்ந்த எண்ணங்கள் பெருக பெருக நாம் கிறிஸ்தவ மனநிலையை அழித்து விடுகிறோம். நாம் இயேசுவினுடைய அந்த சாயலில் இருந்து விலகி விடுகிறோம். இறுதியிலே நாம் செத்த பிண்டங்களாக வாழ்கிறோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சிறிய ஒரு அம்சம். நாம் செத்த பிண்டம் அல்ல, கடவுளுடைய கை வேலைப்பாடு. நம்முடைய உடலெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை நிறைந்திருக்கிறது. நம்முடைய மனதெல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடிய வல்லமையுள்ள வார்த்தை நிறைந்திருக்கிறது. அந்த வார்த்தை மூலமாக வரக்கூடிய செயல்பாடுகள் நிறைந்திருக்கிறது. எனவே ஆண்டவர் கொடுத்த அந்த ஆவியின் ஆற்றலால் அடுத்தவருக்கு சென்றடைவதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. யதார்த்தமாக ஒரு வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கவே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆணவம் அகங்காரம் போட்டி மனநிலை உருவாகிறது. பிள்ளைகளிடத்திலே இன்றைக்கு எவ்வளவு தூரம் தந்தையரை தாயரை நாம் பேச்சு அல்லது அவர்களை பேணி காத்துக் கொள்ளுகிறோம். ஊரில் இருக்கிற பெற்றோர்களுக்கு நாம் எவ்வளவு தூரம் கனிவோடு இரக்கத்தோடு பேசிக் கொள்ளுகிறோம். தேவைப்படுகிற மாத்திரை மருந்துகளுக்கு நாம் எப்படி அவர்களுக்கு உதவி செய்கிறோம். நம்மோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகளை எப்படி புரிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்ப வேண்டுமையானால் பிறக்க செயல்களில் ஈடுபடுகிற போதுதான் நம்முடைய களஞ்சியங்கள் நிறைவாகும். பெற்றெடுத்த பிள்ளைகள் பெற்றோர்கள் எவ்வளவு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகள் நல்ல 1 லட்சம் வரை சம்பாதிக்கிறார்கள். ஆனால் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு தாயையோ தகப்பனையோ அந்த சுகர் டயபெட்டிக் மாத்திரை மருந்து கூட அவர்களுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, விவரியத்தில் வருகிறது போல நாம் என்றென்றும் வாழ்பவர்கள் அல்ல. சாவு வருகிற போது நாம் கடந்து விடுவோம். ஆனால் வாழப்போவது ஒரு முறைதான். மீண்டும் இந்நாளுக்கு நான் தங்கையாக அண்ணனாக அல்லது மச்சனாக மாமனாக நாம் பிறக்க மாட்டோம். நிச்சயம் அது கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய களஞ்சியங்களையாவது பாதுகாத்துக் கொள்வோம். இறை வார்த்தையாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் பிறருக்கு செயல்களில் ஈடுபட்டு அந்த களஞ்சியம் முழுவதும் ஆண்டவர் கொடுத்த அருளாலும் ஆற்றலாலும் அதை நிரப்ப நாம் இந்த திருப்பலி நமக்கு உதவுவதாக. ஆமென். என்று நம்முடைய விசுவாசத்தை அறிவிக்கிறோம். Amen.
ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்வு முழுவதும் அவரை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தில் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். தாயாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் மேலுலகை சார்ந்தவற்றை நாடுகிற தலைவர்களாய் விளங்கவும், இறை மக்களாகிய எங்களை மேலுலகை பற்றிய சிந்தனையோடு பயணிக்கும் எதிர்நோக்கின் இரு பயணிகளாக வழிநடத்தவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் உலகையும் நாட்டையும் ஆளும் தலைவர்கள் வீண், முற்றிலும் வீண் என்கிற சபை உரையாளரின் கூற்றை உணராமல் போர்களிலும் அழிவு பாதைகளிலும் தங்கள் கவனத்தை செலுத்துவதை தவிர்த்து அமைதிக்கு ஏதுவானதும் ஆக்கப்பூர்வமான செயல்களில் தங்களை ஈடுபடுத்தி மானுடம் செலுத்திட வகை செய்ய வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்கிற உமது வாக்குறுதியை உறுதியாய் பற்றிக்கொண்டு எம் தேவைகளை உடன் சமர்ப்பிக்கின்றோம். வறுமையில் வாழ்வதற்கு வளமையும், நோயில் தவிர்ப்பதற்கு நல்ல நலத்தையும் உடல்நலத்தையும், இளையவருக்கு நல்ல எதிர்காலத்தையும், தனிமையிலும் முதுமையிலும் வாழ்வதற்கு ஆதரவையும், குடும்பங்களுக்கு சமாதானத்தையும் நிறைமகிழ்வையும் நீர்தாமை தந்திட வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் வாழ்வதாகிய நாங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்பதை உணர்ந்து எவ்வகை பேராசைக்கும் இடம்பெறாதவாறு எச்சரிக்கையாக இருக்கவும், தங்கள் வாழ்வை முடித்து இறைப்பதம் சேர்ந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்வு அளிப்பவராம் கிறிஸ்து தோன்றும் பொழுது அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுகின்ற வரம்புகள வேண்டும் என்று இறைவா உங்களை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கேள்விகளை நினைத்து பார்ப்போம். திருப்பலியினுடைய கருத்துக்கள், திருப்பலியை சிறப்பிக்கிற தேவ சகாய அன்பிய இறை மக்கள் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்ற ஆண்டவரோடு இணையவும், இயேசுடைய திருதயத்தில் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கவும் வந்திருக்கிற அருமையான மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நல்ல ஆயனாகிய இயேசுவே, உம்முடைய இரக்கத்தினாலும் அன்பினாலும் நாங்கள் எழுப்பியுள்ள தேவைகளை ஆசீர்வதித்து உம்முடைய திருச்சித்தத்திற்கு ஏற்ற வாழ்வு வாழ எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். Amen.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிபிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். பருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பவுலோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
நம்பிக்கையற்றோரின் மீட்பதை நீரூற்றுகளை படைத்து எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தவரை உம்மை போற்றுகிறோம், உம்மை மாற்றிப்படுத்துகிறோம். மாபெரும் ஆற்றல் மிக்க இறைவா, இந்த அமீரக மண்ணில் எங்கள் பாதுகாவலில் புனித ஆரோக்கிய மாமனின் திருவிழாவை சிறப்பிக்க நாங்கள் எங்களையே தயாரிப்பு செய்ய உமது தூய ஆவியின் துணையை விரும்பி நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை உம் கொடைகளால் எங்களை நிரப்பியவர்களும் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் எங்கள் மனநிலையிலும் எங்கள் குடும்பங்களிலும் பெருகுவதாக. வேற்றுமைகளை கலைந்து ஒற்றுமை மனப்பான்மை எங்களை உருவாக்கட்டும். எங்களுக்கு உதவி செய்யும் நன்கொடையாளர்கள் எல்லா அன்பிய இறை மக்களையும், மேலும் இந்த இறை சமூகத்தை சார்ந்த மக்களையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். இந்த நவநாட்களில் நாங்கள் வைக்கின்ற சிறப்பு கருத்துக்களையும் தேவையில் இருக்கின்ற மக்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய பேரன்பு முடிவுறுவதில்லை, உம்முடைய இரக்கம் இருந்து போவதில்லை. உம்மிலே நம்பிக்கை வைப்போருக்கு நீர் நல்லவர். நீர் அருகே நடப்பட்ட திராட்சை கொடி போல் நாங்கள் சுவையான கனிகள் தந்து வாழ்கிற அருள்புரி. உமது புகழ் பாடி மிக்க நன்றி செலுத்தவும், பொருத்தனைகளை நிறைவேற்றி மீட்பை காணவும் அருள்தாரும். ஏழைகளுக்கு அரணாய் இருக்கிற ஆண்டவரே, வலியவரின் துன்பத்தில் உறைவிடமாய் உள்ளவரே, புயல் காற்றில் எங்களுக்கு புகையிடமே, கடும் வெப்பத்தில் குளிர்நிலையே, வெப்பத்தில் எங்களுக்கு காரியங்களாய் இருப்பவரே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். எங்கள் தஞ்சமே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசும் நேசத்தாயே, ஆமென். அனைவரும் கடந்து நிற்போம். மன்றாடுவோமாக. விண்ணக கொடையால் ஆண்டவரை புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அறிவிப்புகளுக்காக தயவுசெய்து அமரவும். பிரியமான மக்களே, முதலில் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். விடுமுறை காலம் இருந்த போதிலும் ஊருக்கு சென்றாலும் சரி, ஊருக்கு எங்கே இருந்தாலும் சரி, ஒரு அருமையான வாஞ்சையோடு உள்ளத்தோடு இந்த தமிழ் திருப்பதியில் கலந்து கொண்டு என்னாலும் ஆண்டவரோடு இணைவதற்கு உங்களுடைய உள்ளத்தை நான் பார்க்கிறேன். என்னுடைய ஆசையெல்லாம் இந்த திருப்பதியிலிருந்து உங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். எனவே தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு நல்ல உள்ளத்தை கொடுப்பாராக. நல்ல களஞ்சியங்கள் வழியாக ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை உயர்த்துவாராக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஆண்டவர் இயேசு உங்கள் மீது பொழிய செய்வாராக என்று ஜெப வாழ்த்துக்களை குறித்துக் கொள்கிறேன். இன்றைய திருப்பலியை சிறப்பித்த புனித தேவ சகாய அன்பிய இறை மக்கள் அனைவருக்கும் கரவொலி எழுப்பி நன்றி செலுத்திக் ஏதாவது ஒரு கலர்லாம் போடல நினைச்சி தேவசகாயத்தை பார்த்துக்கலாம். அதற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அருமையான ஒரு நிகழ்ச்சியில் முன்னுரை, அப்புறம் விசுவாசிகள் மன்றாட்டு. நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பாதுகாவலர் உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்கள் ஊரில் இருக்கிற பெற்றோர்களை ஆசீர்வதிக்கவும் தொடர்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக தமிழ் திருப்பலியானது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை 8 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகிறது. அந்த ஆலயத்தில் SMTC வாலண்டியர்ஸ் இந்த கமிட்டி உறுப்பினர்கள் அந்த திருப்பலியை சிறப்பிக்கிறார்கள். எனவே அவர்களை வரவேற்கிறேன். அன்றைய நாளன்று நம்முடைய சமூகத்திலே பிறந்த நாள் அல்லது திருமண நாள் அல்லது வேறு மற்ற நாம விழாக்களை கொண்டாடுகிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அந்த நாளில் திருப்பலி முடிந்த பிறகு சிறப்பு ஜெபம் உண்டு.
வருகிற ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அறுவடை ஜெப குழு உறுப்பினர்கள் அறுவடை ஜெபம் நடத்துகிறார்கள். எனவே தயவு செய்து இதில் கலந்து கொண்டு பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அறுவடை ஜெபம் இது நன்றி ஜெபம். வாரம் முழுவதும் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற கொடைகளை சிறிது நினைத்து பார்த்து இந்த குழுவினரோடு சேர்ந்து நன்றி சொல்லுவோம். எனவே தயவு செய்து உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஜெபத்திற்காக ஒரு பயனுள்ள விதத்தில் ஜெபத்தில் இணைய ஆசீர்வதிக்கிறேன். SMTC சமூகத்தினுடைய நம்முடைய சமூகத்தினுடைய வேளாங்கண்ணி மாத நவநாள் திருப்பலி வருகிற செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கலை நிகழ்ச்சிகள் 20ஆம் தேதி நடைபெறுகிறது. எனவே இந்த ஒரு ஆண்டு திருவிழாவுக்கு உங்களுக்கு தெரிந்ததுதான் செலவினங்கள் இருக்கிறது. நல்ல உபகாரிகள் தேவைப்படுகிறார்கள். எனவே இன்னும் ஆன்மீக அளவில் தயாரிப்பு ஜெபம் வாசித்தோம். இன்னும் அதிகமாக அன்பியங்களில் திருவிழா விடுமுறை முடிந்து வந்தபோது இதை பற்றி யோசிக்க வேண்டும். எப்படி நம்ம ஒரு ஆன்மீக பயணமாக செல்ல வேண்டும் என்பது. எனவே இதை மனதில் வைத்து இந்த ஆண்டு திருவிழாவுக்கு ஏதாவது செய்ய முடிகிறவர்கள் தயவுசெய்து கமிட்டி மெம்பர்ஸை பார்த்து கொஞ்சம் உங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து இந்த ஆண்டு விழாவை சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய பங்கின் திருவிழா நேரின் ஃபீஸ்ட் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி துவங்கி 17ஆம் தேதி வரை நடக்கிறது. எனவே இந்த நவ நாட்களிலும் திருவிழா திருப்பலியிலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது திருப்பலி முடிந்த பிறகு நம்முடைய குடும்பங்களுக்காக ஒப்புக்கொடுக்கிற ஜெபம் இருக்கும், நற்கொடை ஆசிரியர் இருக்கும். எனவே தயவுசெய்து இதிலே கலந்து கொண்டு ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து எழுந்து நிற்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Holy
பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த நற்கருணை ஆண்டவர் நம் அனைவரையும் உற்று நோக்குகிறார். நினைத்து பாருங்களேன், உடைந்து போன மட்களமாய் வந்த நமக்கு இந்த திருப்பலி வழியாக ஒரு பரிசுத்த பிரசன்னம், ஆண்டவருடைய தூய்மை மிகு உடலை நாம் உட்கொண்டிருக்கிறோம். இம்மானுவல் நம்முடைய நல்ல ஆயர், இரக்கத்தின் கடவுள் வேறு எங்கும் அல்ல, நம்முடைய உடலிலே, நம்முடைய உடலாகிய ஆலயத்தில் இருக்கிறார். இதோ மீண்டுமாய் அவர் நமக்கு சொல்லுகிற வசனம் எல்லாம், மகனே மகளே அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த பிறந்திருக்கிற இந்த புதிய மாதம் முழுவதும் என்னுடைய வலது கரத்தின் ஆசிரை நீ பார்ப்பாய். நான் உன்னை மீட்டுக்கொள்வேன், நான் உன்னை தூக்கி உயர்த்துவேன். நீ சோர்வுட்டு இருக்கிற போது அல்லது வீழ்ந்து கிடக்கிற போது எனது வலது கரம் உன்னை தூக்கி பிடிக்கும். உனது குடும்ப பிரச்சனையா அல்லது உன்னுடைய ஆன்மாவின் பிரச்சனையாக இருக்கலாம், உடல் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பேசுவது, உன்னை நான் உயர்த்துவதற்காகவே வந்திருக்கிறேன். திருப்பாடல் 75:3 நாம் இப்படி பார்க்கிறேன். உலகமும் அதில் வாழ்வோர் அனைவரும் நிலை குலைந்து போகலாம். உலகமும் அதில் வாழ்வோர் அனைவரும் நிலை குலைந்து போகலாம். ஆனால் நான் அதன் தூண்களை உறுதியாக நிற்கச் செய்வேன். நான் அதன் தூண்களை உறுதியாக நிற்கச் செய்வேன். உன்னை உறுதியாக நிற்கச் செய்வேன். உன் குடும்பத்தாரை உறுதியாக நிற்கச் செய்வேன். நீ செல்லுகிற இடங்களிலே உறுதியாக உன்னை நிலைத்து நிற்கச் செய்வேன். நீ செய்கிற இந்த புதிய வாரத்தில் செய்யப்போகிற அத்தனை பணிகளிலும் நான் உன்னோடு தான் இருப்பேன். எனவே மகனே மகளே, கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற நேரம் இது. ஒரு அருமையான நேரத்தில் நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, என்னை நோக்கி வந்ததற்காக நன்றி. உடைந்து போன மட்களமாய் வந்தது நான் இப்பொழுது ஒன்று சேர்க்கப்பட்ட மட்களமாக உம்முடைய திருக்கரங்களிலே ஒரு அருமையான அழகான மட்களமாக இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு நல்ல மனநிலையை கொடுத்து உம்முடைய பாதத்தில் வீழ்ந்து கிடக்க செய்தீரே, அதற்கு நன்றி செலுத்துகிறேன். என்ன நடந்தாலும் உம்முடைய பாதம் ஒன்றே போதும் என்று அன்னை மாமரி கற்றுக் கொடுத்தது போல இதோ உம்முடைய பாதத்திலே நான் விழுந்து கிடக்கிறேன். உமது பெயரை போற்றவும் உமது வியத்தகங்களை எடுத்துரைக்கவும் இதுதான் ஏற்ற நேரம். இயேசுவே, கடந்த வாரம் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும் என்னை நோக்கி என்னை உயர்த்தி இருக்கிறேன். எனவே உம்முடைய வியத்தகு செயல்களை நினைத்து பார்த்து என் குடும்பத்தோடு நான் உம்மை ஏறெடுத்து பார்க்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பெயரை நான் துதிக்கிறேன், போற்றுகிறேன். இயேசுவே, உம்முடைய கருணையாலும் இரக்கத்தாலும் உம்முடைய வலது கரத்தால் என்னை உயர்த்தும். நான் உமக்குரிய பிள்ளை. நீர் என்னுடைய உடலிலே இருப்பதால், உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருப்பதால் நான் சிறிதும் அசைவுற மாட்டேன். என்னுடைய வார்த்தையெல்லாம், என்னுடைய மனதெல்லாம் நீர் என்னுடைய கற்பாறையாக இருப்பதால் நான் அசைவுற மாட்டேன். நீர் என்னை அசைவுறுகிற விடுகிற கடவுள் அல்ல, இரக்கத்தின் கடவுள், மன்னிக்கிற கடவுள், நல்ல மனநிலையை கொடுக்கிற கடவுள். என்னுடைய களஞ்சியத்தை உம்முடைய ஆவியின் பிரசன்னத்தால் என்னை நிரப்புகிற கடவுள். இயேசுவே, என்னுடைய களஞ்சியம் நிறைந்திருக்க உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறேன். பாவங்களை விட்டொழிக்கவும், இருள் சார்ந்த எண்ணங்களை விட்டொழிக்கவும், உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே நான் நிலைத்து நிற்க என்னை ஆசீர்வதியும். என் குடும்பத்தை ஆசீர்வதியும். என் பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதியும். என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறக்க ஆசீர்வதியும். என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ என்ற ஏக்கத்திலே வந்திருக்கிற எனக்கு கற்பாறையாக இருந்து என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் உயர்த்தி அருளும் பிதாவே, ஆமென். வான்பிய கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசியை பெறுவோம்.
இயேசுவின் திருநீரத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றோம். இயேசுவின் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீ செய்து வரும் எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றியுடனும் அன்புடனும் உம் திருப்பாதத்தில் நெடுஞ்சாலைகளாக வேண்டியோம். அன்புள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திருவிழிகளை நாங்கள் இழைப்பார செய்தோம். தவறு எங்களில் யாராவது உமது திருவிழிகளை நோய் செய்திருந்தால் அவர் குற்றங்களுக்கு நாங்கள் நீர்த்தவராக செய்கிறோம். உமது இதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தருளும். மேலும் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும் வயோதிகர்களுக்கு ஊன்றோடும் விதவைகளுக்கு ஆதரவும் அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்கிற இறைவனே, ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் சாவும் வேளையில் இருப்போரின் தலைமாட்டி நீர் தாமே விடுதலாக இயேசுவின் இரவுள்ளத்தில் இருக்கிறேனே. சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ அன்போடு அழைக்கிறீரே. எங்கள் பந்தியில் உள்ள பிள்ளைகள் அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இதயத்தில் உறுதியையும் இறையச்சத்தையும் வளர செய்யும். வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் இறுதி வேளையில் ஆறுதலாகவும் இருந்தவரை உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு அன்பை வாழ்ந்து இறந்து முடிவில்லா காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இணைப்பாக அருள்வீராக. ஆமென். வானகத்திலிருந்து அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம்.